ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை எந்த நாட்டில் உள்ள இந்தியர்களை மீட்க தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈரான். ஸோ ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ ஈரானில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேரில் வான்வழி தாக்குதலை வந்து நடத்திருப்பாங்க. ஏன்னா ஈரானில் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தை வந்து இப்போது செறிவூட்டிகிட்டு இருக்காங்க அதிகமாக. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயுதங்கள் சோதனைகளானது அங்கே நடத்தப்படுது. அதனால இது இஸ்ரேலுக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்திருப்பாங்க. அதுக்கடுத்து ஈரானுமே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ரெண்டு நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில ஈரான்ல இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள், இந்திய மக்கள் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம இந்தியாவுக்கு பத்திரமாக அழைத்து வருவதற்காக ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிற நடவடிக்கையை தொடங்கியிருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமா இந்திய மாணவர்கள் 110 பேர் வந்து இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஆபரேஷன் வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ஆப்ரேஷன் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் சிந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா பெஹல்காம்ல வந்து சுற்றுலா பயணிகள் மீது அட்டாக் பண்ணியிருப்பாங்க பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் பயங்கரவாதிகள். அந்த அட்டாக்ல 26 பேர் உயிரிழந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் ஆப்ரேஷன் சிந்துரை ஸ்டார்ட் பண்ணி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய ஒரு 9 கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆபரேஷன் சங்கல்ப். இந்த ஆபரேஷன் சங்கல்ப்ங்கிறது சத்தீஸ்கர்ல நக்சல் தொல்லையை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நக்சல்களை ஒழிக்கிறதுக்காக தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆபரேஷன் பிரம்மா திட்டம். அதாவது மியான்மர் நாடு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு உதவணுங்கிறதுக்காக ஆபரேஷன் பிரம்மா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆபரேஷன் சத்பவ் இது வந்து 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கானா, யாகி புயல் இருக்கு இல்லையா, யாகி புயல் காரணமாக 3 நாடுகள் மியான்மர், லாவோஸ், அப்புறம் வியட்நாம், இந்த 3 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த 3 நாடுகளுக்கும் நிவாரண உதவிகளை வழங்கணுங்கிறதுக்காக இந்த ஆபரேஷன் சத்பவ் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆபரேஷன் இந்திராவதியும் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஹைட்டி இருக்கு இல்லையா, ஹைட்டியில் வந்து உள்நாட்டு கலவரம் நடக்குது. ஸோ அங்கே உள்ள இந்தியர்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆபரேஷன் இந்திராவதி.